வணக்கம், சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் செட்டு ரேர் காயினை போட்டிருக்கோம் பாருங்கள். சரியா? இது ஆஃப் சில்வர் காயின். லைட்டில் பார்த்துங்க, நல்ல கண்டிஷனாக உள்ள காயின். ₹1 காயின் இது இருந்தால் இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதே லைட்டில் ₹1 காயின் இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆகி போகும். அதுக்கு ஒரு வேல்யூ கூட கிடைக்கும். ₹1/4 கிடைக்காது. சரியா? ₹1/4 டக்குன்னு கிடைக்காது. ₹1 நமக்கு வேண்டிய அளவில் கிடைக்கும். இதை வாங்கி வச்சுக்கோங்க. 43ல் 2 காயின் இருக்குது. ஜார்ஜ் 6 43ல் 2 காயின் இருக்குது. 40ல் 1 காயின் இருக்குது. அதில் கண்டிஷனில் பார்த்துக்கோங்க, நல்ல கண்டிஷனாக இருக்கும். ₹1/4 கிடையாது. நமக்கு வந்துச்சு ஒரு 4 காயின். ஒரு காயின் ₹250 கொடுத்துருக்கேன். டக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. இதோட ₹1 காயின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஈவன்சியில் ஒரு 25 பைசா கொடுத்துருப்பாங்க. ஈவன்சி. அடுத்து ஒரு காந்தி $20 காயின். லாமினேஷன் ரொம்பாங்க. நம்ம இப்படியே தான் போடுவோம். மீல் காயின் அது இதெல்லாம் போடுறது கிடையாது, நமக்கு தெரியாது. இந்த எழுத்தை பாருங்கள், கீழேயும் இதாகிருக்கும். நல்லா பாருங்கள். அது மேலாக்க போனாலும் அது கீழே பதிவாயிருக்கும். லாமினேஷன் ஏதாவது 2 காயினும் சேர்த்து ₹200 கொடுத்துருக்கேன். அடுத்து கல்கத்தா மின்ட் 90 கல்கத்தா ரேர் காயின். காயினில் சூப்பராக தான் இருக்கும். இது 10 மாத்திரம் தான் இருக்கும், எந்த எழுத்து இராது. இது ஒரு எரர் காயின். அது இல்லை, இதுக்கு முன்னாடி நான் ஒன்று போட்டிருந்தேன், கொடுத்துட்டேன். இது 89 ஹைதராபாத் மின்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதோட சேர்த்து போட்டிருக்கேன். இது செட்டாக உங்களுக்கு ஒரு ₹350 கொடுத்துருக்கேன். இதுக்கே ₹350 ரேட் இருக்குது. இது ஒரு ஆஃபர் சேல் மாதிரி கொடுத்துருக்கேன். ₹350 கொடுத்துருக்கேன். டக்குன்னு வாங்கிங்க. 10 பைசா 1982 ஹைதராபாத் ஈவன்சி காயின் பார்த்துக்குங்க. அதுவும் 2 பைசா ஈவன்சி டேட்டு பார்த்துக்குங்க. ஸ்கேர் காயின் தான். ஸ்கேர் காயின் இதில் ஒரு எரர் வரும். மேலே இந்த எட்ஜ் மேலே நிற்கும். அது ஹோல்டர்லாம் எடுத்தால் தான் தெரியும். இது ரெண்டும் சேர்த்து ₹200 கொடுத்துருக்கேன். ஈவன்சி உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த 1950 அதில் 51 ஸ்கேர் காயின். கண்டிஷனில் பார்த்துக்குங்க. 50 ஸ்கேர் காயின். 55 ரேர் காயின். ரேர் காயின் தான் கிளியர் பார்க்கணும். பார்த்துக்கலாம். இது ஒரு 3 செட்டாக 3 கொடுத்துருக்கேன். இது 3 சேர்த்து ₹1200. 3க்கு சேர்த்து இதுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இப்போ வட மாநிலத்திலலாம்
1500 விற்காங்க. புக்கு ரேட் வந்து 2500. புக்கு வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. புக் ரேட் இதுக்கு 2500. ரேர்னா குறைஞ்ச ரேர்னு கிடையாது. சரியா, பார்த்துக்குங்க. அடுத்து 1913 ஜார்ஜ் 5 நல்ல காயின், ₹1/4. இது வந்து ஸ்கேர் காயின். இதுக்கும் 2500 புக்கு ரேட் இருக்குது. ஆமாம், இதுக்கு 2500 புக்கில் ரேட் இருக்கும். பார்த்துக்குங்க. 1913 பார்த்துக்குங்க. இது வந்து 900 ரேட்டில் கொடுத்துருக்கேன். அதே ₹1/4 ஜார்ஜ் 6ல் 250 கொடுத்தேன். இது 900 ரேட்டு. ஏன்னா புக்கில் ரேட் இருக்குது. ஸ்கேர் காயினில் நல்ல விலை உள்ள காயின். இது இந்த ₹1 யார் வச்சுருந்தீங்கன்னா செட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் அந்த ₹1 நல்ல விலை போகும். எல்லாம் செட்டாக நீங்கள் வச்சுருந்தா கொடுத்தீங்கன்னா ₹1 நமக்கு என்ன கிடைக்கும். அந்த ₹1/4 எடுத்து வச்சுக்கோங்க. ₹1/4 எடுத்து வச்சுக்கிட்டேன்னா ₹1 உங்களுக்கு எப்பவும் வாங்கிடலாம். அப்போ செட் ஆயிரும். உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அந்த காயினுக்கு செட்டுக்கு விலை வந்து வேல்யூ கூடும். யார் எடுத்துக்கிட்டு வாங்க செட்டுன்னா. ஒரு செட்டு அப்படிங்கும்போது அது விலை வந்து வேறு மாதிரி இருக்கும். சரியா, இது ₹10 காந்தி சில்வர் காயின். பாருங்கள், யூஎன்சி கண்டிஷனில் இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இது வந்து செட்டு போடுறதுக்கு நமக்கு அந்த ₹10 காயின் நம்மகிட்ட இருக்குது. இடக்கிட நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், விற்றுரும். ₹10 காயின் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 4-5 காயின் இருக்கும். நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு ஆள்கிட்ட இருக்கும், வாங்கி போடுவேன். அவர்கிட்ட இருக்குனதில் 2-3 இருக்குன்னா தெரியல, கொடுத்துட்டாரான்னு தெரியல. நம்மகிட்ட 2 இருக்குது, அவ்வளோதான். வந்ததில் இந்த ₹1/2 கிடைக்குதில்ல இதில். இது ₹1. பார்த்துக்குங்க, கண்டிஷனை பார்த்துக்குங்க. இது ஒரு ஆஃபர் சேல் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இது 50 பைசா. இது 20 பைசா. பார்த்துக்குங்க. இது ஒரு செட்டுக்கு என்னைக்கு வேல்யூ உண்டு பார்த்துக்குங்க. யார்கிட்ட கொடுத்தாலும் எந்த எக்ஸிபிஷனில் கொடுத்தாலும் செட்டுங்கும் போது அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. அது எந்த செட்டாக இருந்தாலும் சரி. சரியா, நான் ஒன்று அதுக்கு அதிகமாக ஒன்றும் போடல. 1700 கொடுத்துருக்கேன். 1700 இப்போ நார்மலாக எல்லோரும் இந்த காயினை விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஏம்னா விலை ஏறிடுச்சு, வெள்ளிக்கிழமை நல்லா விலை ஏறிடுச்சு. அதனால் 1700 இதே விற்றுக்கிட்டு இருக்காங்க. விற்று தான் ஆகணும். டீலர்கிட்ட வாங்கினா 1700 தான் விற்று ஆகணும். நமக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. 10-20 காயின் நான் விற்றுட்டேன். 1700. எது தேவையோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. விலை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். விலையை கேளாதங்க. ஏன்னா நான் மேக்ஸிமம் குறைச்சி தான் கொடுத்துருக்கேன். சரியா, உங்களுக்கு தேவை உள்ளதை எதுன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.